வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில February 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது அந்த சந்திராவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த முத்துவோட உண்மையை நிரூபிச்சாதான் சீக்கிரம் பாட்டிய அத்தை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதனால ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. சீக்கிரம் அந்த பரமேஸ்வரி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சாதான் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணி, பேசாம அந்த பரமேஸ்வரி எங்க இருக்கிறா அப்படிங்கிற நம்ம தேடலாம் அப்படின்னு நேரா மயிலு கிட்ட, இங்க பாருங்க, இதே மாதிரி நம்ம இப்படியே அமைதியா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பரமேஸ்வரி எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போய் தேடி பார்ப்போம். அங்க அவங்க கிடைச்சா நமக்கு லக்கு தானே அப்படின்னு சொன்னதும் உடனே மயில சொல்றாரு, சரிங்க சகல, நம்ம போய் பார்ப்போம். ஒருவேளை நமக்கு அவங்க கிடைச்சாங்க அப்படின்னா அது நமக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. நேரா ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு வழக்கம் போல பரமேஸ்வரியை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கோயிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. எங்க போனாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, என்ன இப்படி சொல்றீங்க? பக்கத்திலேயே இருந்திருக்காங்க, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதா? அட்லீஸ்ட் போன் நம்பராவது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல தம்பி, அந்த அம்மா போன் எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. எனக்கு என்னமோ பக்கத்து ஒரு கோயிலுக்கு தான் போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க கோயில்ல போயிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கிட்ட, அவங்க ஆல்மோஸ்ட் பக்கத்துல உள்ள கோவிலுக்கு தான் சாமி கும்பிட எல்லாம் போயிருப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சோ நம்ம பக்கத்துல உள்ள இடத்துல எல்லாம் போயிட்டு விசாரிச்சு பார்ப்போம். அவங்கள பத்தின ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும் மயில சொல்றாரு, ஆமா சகல, நம்ம போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து எங்க பார்த்தாலுமே தேடுறதுக்காக போறாங்க. கரெக்டா ஒரு கோவில் வருது. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒருவேளை இந்த கோவில்ல இவங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு ஹீரோ விசாரிக்கிறாரு, உங்களுக்கு பரமேஸ்வரி அப்படின்னு யாரும் தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தவங்க நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி, எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா அவங்க கிட்ட போயிட்டு, சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க இங்கதான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க கொஞ்சம் கட்டையா இருப்பாங்க தம்பி, சகப்பா இருப்பாங்க, கையில ஒரு ட்ரங்க் பொட்டி வச்சிருந்தாங்க. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல, இவங்க அடையாளம் சொல்றத பார்த்தா நம்ம வீட்டுல மீனாட்சி இருக்காங்களே, அவங்கள பத்தின அடையாளம் சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நேரா அவங்கள பார்த்து, சரி, அவங்களுடைய வேற அடையாளம் ஏதாவது தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இல்ல தம்பி, எங்களுக்கு வேற எதுவும் அடையாளம் தெரியாது. அவங்க கொஞ்ச நாள் இங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை. எங்க போனாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது தம்பி. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. மயிலு சொல்றாரு, சகல, எப்படியோ அவங்கள பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் அந்த பரமேஸ்வரியா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை. எனக்கு என்னமோ அவங்கதான் பரமேஸ்வரியா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, ஓகே, நம்மளே போய் அவங்க கிட்ட கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அந்த மீனாட்சிய பாக்குறாங்க. மீனாட்சி கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மயிலு போயிட்டு நேரா மீனாட்சி கிட்ட, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் மீனாட்சி சொல்றாங்க, சொல்லுங்க தம்பி, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, சொல்லுங்க தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பேரு உண்மையாவே மீனாட்சி தானா, இல்ல எங்களுக்காக பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் மீனாட்சி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு ரொம்ப முக்கியமான உண்மை தேவைப்படுது. உங்க பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் மீனாட்சி சொல்றாங்க, தம்பி, என் பேரு மீனாட்சி இல்லதான் தம்பி, என் பேரு பரமேஸ்வரி அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்னது, உங்க பேரு பரமேஸ்வரியா? அப்புறம் எதுக்கு
இத்தனை நாளும் உங்க பேரு மீனாட்சி அப்படின்னு சொன்னீங்க. அப்பா அவங்க சொல்றாங்க, தம்பி உங்க அத்தை வந்துட்டு என்னை ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டுட்டு வந்தாங்க தம்பி. அதனாலதான் அவங்களுக்கு நான் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக என் பேரை பரமேஸ்வரி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு பரமேஸ்வரிங்கிற பேரு பிடிக்கல, அதனால என் பேரு மீனாட்சி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். வீட்டுல இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க பேச்ச நம்ம மீறக்கூடாது இல்லையா? அதனால என் பேரு மீனாட்சி அப்படின்னு நான் இங்கேயும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை கேட்டதும் மயிலு சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க அப்படி மறைச்ச அந்த பெரிய விஷயம் இப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டு தெரியுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு சண்முகத்தை தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா தம்பி, அவரை எனக்கு தெரியுமே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்போ நீங்க தான் நாங்க இத்தனை நாளும் தேடின பரமேஸ்வரி. உங்ககிட்ட சண்முகம் ஏதாவது ரகசியம் சொல்லியிருக்காரா அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா தம்பி, அவரு என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு தம்பி. ஆனா அதை யாருக்கிட்ட குடுக்கறதுன்னு தெரியாம நான் இத்தனை நாளும் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் தம்பி. அப்ப மயிலு சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, அவரு என்கிட்ட ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காரு தம்பி. அந்த ரிப்போர்ட்ஸ்ல சிவகாமி அப்படிங்கிறவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த ரிப்போர்ட்ஸை தான் நாங்க இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த ரிப்போர்ட்ஸ் இப்ப உங்க கையில தான் இருக்கா. அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குதுன்னே எங்களுக்கு இப்பதான் தெரியும். சொல்லுங்க அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி, சிவகாமி அப்படிங்கிறவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறதுக்கான ரிப்போர்ட்ஸ் அது உரிமையானவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இத்தனை நாளும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதனாலதான் யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம நான் ரொம்பவே குழப்பத்துல இருந்தேன். தம்பி, இப்ப உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதோட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. தம்பி எப்படியாவது இந்த ரிப்போர்ட்ஸ அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டிய ஆளே நாங்க தான். அந்த உங்களை கொண்டாந்து இப்ப வேலைக்கு வச்சிருக்காங்களே ஈஸ்வரி, அவங்களோட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இது. அந்த ஆதாரம் எப்படா கிடைக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்க மூலியமா அந்த ஆதாரம் கிடைக்க போகுது. அத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ இந்த ஆதாரத்தை அத்தை கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அவங்களோட ட்ரங்க் பட்டிய ஓபன் பண்ணி அதுல இருக்கிற முக்கியமான ரிப்போர்ட்ஸை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வெளியில ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த ரிப்போர்ட்ஸை பாக்குறாரு. பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அதுல அச்சு அசலா சிவகாமி இப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ் அப்படியே இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இதுதான் இத்தனை நாளும் எங்க கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்க ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க நினைச்ச மாதிரியே அந்த ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. அப்ப மயிலு நேரா அந்த அம்மாவை பார்த்து, அம்மா, நீங்க நல்லா இருக்கணும், இங்கிருந்தோ எங்க குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க, இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை நேரா எடுத்துக்கிட்டு ஈஸ்வரிய பாக்குறதுக்காக போறாங்க. ஈஸ்வரி வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோவும் மயிலு போயிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க அத்தை, இத்தனை நாளும் சிவகாமி பாட்டி எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரியாம இருந்தீங்கல்ல, இப்போ சிவகாமி பாட்டி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ நேரா ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. ஈஸ்வரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாங்க. அதுல அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அப்படியே இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகி ஈஸ்வரி எந்திரிக்கிறாங்க. வில்லி இதை பார்த்துட்டு அவங்க அக்கா கிட்ட, அக்கா என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஈஸ்வரி அவங்க தங்கச்சி கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்து, பாருடி அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்ததோட வில்லி வாங்கி பாக்குறாங்க. பார்த்ததும் வில்லிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ, இதுதானே இத்தனை நாளும் அக்கா கரியோட கையில கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அக்கா கரியோட கையில கிடைச்சிட்டே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ எங்க அம்மா இதனாலதான் இறந்திருக்காங்களா? இப்படி அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க மயிலு சொல்றாரு, அத்தை, வேற யாரு, அந்த முத்துதான். அவன்தான் உங்க அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ
அம்மா வந்துட்டு மறுநாள் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்படியாவது அவங்க இருந்தா தானே பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டான். இதனாலதான் அவங்க டக்குன்னு இறக்காம லேட்டா இறந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாங்க, இங்க பாருங்க, அவனை விடுங்கத்த, அவனை எப்ப வேணாலும் இங்க பழி வாங்கிக்கலாம். ஆனா பாட்டிய பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? தமிழ எந்த தப்புமே இல்ல, அவங்க ஒரு தப்பும் பண்ணவே இல்லை. எந்த தப்புமே பண்ணாம இத்தனை வருஷமா அவ்வளவு பெரிய ஒரு பழிய அவங்க சுமந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? முத்து. இங்க பாருங்க அத்தை, நீங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, உண்மைதான். அந்த பரமேஸ்வரி மேல தப்பே இல்ல. ஆனா நான் அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கேன் அவன் மேல. நான் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கவலையோட பேசுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இது எல்லாமே எனக்கு ஏதோ திட்டம் போட்டு நடக்குது அப்படின்னு தெரியுது. இவனுங்க சொல்றானுங்க அப்படின்னு நீ தயவு செஞ்சு நம்பாத. இது எல்லாமே உன்னை ஏமாத்துறதுக்காக நடந்துகிட்டு இருக்க சூழ்ச்சி. நீ நம்பாதக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், எப்படி நம்பாம இருக்க முடியும்? இதையெல்லாம் பார்த்தும் நான் நம்பாம இருக்க முடியுமா? இங்க பாருடி, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. அந்த பரமேஸ்வரி மேல தப்பே இல்லை. ஆனா அவ மேல நான் இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கேன். அவகிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கறதுதான் சரி அப்படின்னு சொல்ல வில்லிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, அக்கா கறி இப்படி சொல்றாளே அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, வாங்க மாப்பிள்ள, பாட்டிய பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பரமேஸ்வரிய பார்க்க போறாங்க. நேரா பரமேஸ்வரிய போய் சந்திக்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு பரமேஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரியோட கால்ல விழுகுறாங்க. பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கடி என் கால்ல விழுகுற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல, உங்க மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய தண்டனையை கொடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்து உங்க பையனை பிரிச்சிருக்கேன். உங்க பேத்திங்களையும் பார்க்க விடாம தடுத்திருக்கேன். ஆனா உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறதே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்னை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எந்த அளவுக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட பேசுறாங்க. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என்னைக்குமே உன் மேல கோவம் இருந்ததே கிடையாது. நீ என் வீட்டு மருமக. நான் என்னைக்குமே உன் மேல கோவப்பட மாட்டேன். நீ இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லு. என் பேரனும் பேத்தியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லு. அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, எப்போ உங்க மேல தப்பில்லை அப்படின்னு தோணுச்சோ அதுக்கப்புறமும் உங்க மேல நான் பழி போடுவேனா? நான் என்னைக்குமே உங்க மேல பழி போட மாட்டேன். இனிமே நம்ம குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அது போதும். வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. சோ நம்ம ஹீரோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு தான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அதே மாதிரி இந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம புதுசா கிளிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிளிப்ஸ் நிறையவே அவைலபிளா இருக்கு. 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் நம்ம கிட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஆஃபர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.